கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் எம் பெருமானார் எம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதற்கு. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வாரந்தோறும் நடைபெற்று வருகிற இந்த பெண்களுக்கான மார்க்க வகுப்பிலே இன்று நாங்கள் சுவனம் செல்ல வழி என்ன என்ற அடிப்படையில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டுக்கும் அவனுடைய இலக்கும் இலட்சியமுமாக சுவர்க்கம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிற இந்த சொற்பகால வாழ்க்கையில் நான் எப்படியாவது சுவர்க்கத்தை அடைய வேண்டும், சுவனத்துக்கு தகுதியானவனாக மாற வேண்டும் என்ற குறிக்கோளோடு, இலட்சியத்தோடு ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்தும் உள்ள பாவ மன்னிப்பின் பாலும், வஜன்னத்தின், உங்களுடைய ரப்பிடம் இருந்தும் உள்ள சுவர்க்கத்தின் பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சுவர்க்கம் என்பது அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற அல்லது உங்களுடைய கற்பனையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. அது அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமிகளை போன்ற மிக பிரமாண்டமானதாக இருக்கிறது. உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சுவர்க்கம் இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நாம் இந்த உலகத்திலே மிக குறுகிய காலம் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தவர்களுடைய ஆயுட்காலம் 60 வயதுக்கும் 70 வயதுக்கும் இடைப்பட்டது. அதைவிட கூடுதலாக வாழ்வது மிகவும் குறைந்த அல்லது மிகவும் அரிது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த அல்லாஹ் தந்திருக்கிற இந்த நமது ஆயுட்காலத்தை மறுமைக்காக, நமது மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையிலே சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு பொருத்தமான முறையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் நம்மை சுவனத்தை நோக்கி விரைந்து செயற்படுமாறு குறிப்பிடுகிறான். வானங்களை போன்ற, பூமிகளை போன்ற மிகப்பெரிய விசாலமாக இருக்கிற அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்காக விரைந்து செயற்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அதிகமான மக்கள் இந்த உலகம்தான் எல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எல்லா வகையான இன்பங்களையும் பெறுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் அலட்சியம் செய்வதோடு அல்லாஹ் தடுத்த விடயங்களையும் தவிர்ந்து வாழ்வதற்கு பதிலாக அல்லாஹ் ஹராமாக்கின விடயங்களை எல்லாம் செய்து அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படாமல், அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல், தங்களுடைய மனோ இச்சைக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த உலகத்திலே பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாம் சுவர்க்கத்து இன்பங்களோடு ஒப்பிடுகிற போது அற்பத்திலும் அற்பமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு ஆயுட்காலம் உண்டு, குறிப்பிட்ட காலம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மறுமை வாழ்க்கைக்கு அதற்கு இவ்வளவு காலம் என்ற ஒரு வரையறை கிடையாது. அது நீடூழி கால வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி சொன்னார்கள். சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்குள் சென்றதும் அங்கே ஒரு அழைப்பு விடுக்கப்படும். இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, நீங்கள் இதற்கு பிறகு ஆரோக்கியமானவர்களாகவே இருப்பீர்கள், உங்களுக்கு நோய் என்பதே வரமாட்டாது என்ற ஒரு முதலாவது செய்தி சொல்லப்படும். எவ்வளவுதான் செல்வ செழிப்பு இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை என்றால் எங்களால் விரும்பினதை சாப்பிட முடியாது, விரும்பின செயற்பாடுகளை செய்ய முடியாது. வ இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, நீங்கள் இந்த சுவர்க்கத்துக்குள் வந்த பிறகு உங்களுக்கு மரணமே கிடையாது, நீங்கள் நீடூழி காலம் இந்த சுவர்க்கத்தில் உயிரோடு தான் இருப்பீர்கள், உயிர் வாழ்வீர்கள் என்ற மற்றொரு அழைப்பு அவர்களுக்கு விடுக்கப்படும். எவ்வளவு பெரிய செல்வந்தரும் இந்த உலகத்தில் அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாத அளவுக்கு திடீர் மரணங்கள் அவர்களுக்கு வருவதை பார்க்கிறோம். ஆனால் சுவர்க்கம் எப்படிப்பட்டதென்றால் அங்கே உள்ளவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அதே போன்று வ இன்னலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, இதற்கு பிறகு உங்களுக்கு வயோதிபம் முதுமை என்ற ஒன்று கிடையாது, நீங்கள் இனிமேல் வாலிபவர்களாக இளைஞர்களாக யுவதிகளாகத்தான் இருப்பீர்கள் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி, ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். வந்து தான் சுவர்க்கம் போவேனா என்ற அடிப்படையில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அமைப்பில் நீங்கள் சுவர்க்கம் போக மாட்டீர்கள், நீங்கள் போக மாட்டீர்கள் என்று சொல்கின்றார்கள். சுவர்க்கம் போக மாட்டீர்கள் என்று சொன்னதும் அந்த தாய் அழுது கொண்டு செல்லுகின்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்து சொன்னார்கள், இந்த முதுமையான தோற்றத்தில் நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள், சுவர்க்கத்துக்குள் வாலிபர்களாக யுவதிகளாக இளமையோடு தான் இருப்பீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸிலும் சுவர்க்கவாசிகளுக்கு சொல்லப்படும், நீங்கள் வாலிபர்களாக இளமையோடு இருப்பீர்கள், உங்களுக்கு வயோதிபம் முதுமை வரமாட்டாது. அதே போன்று வ இன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தப்அசு அபதா, சுவர்க்கத்தை பொறுத்த மட்டிற்கும் அங்கே சோதனைகளுக்கு உட்படுவது, கஷ்டங்கள் துன்பங்களுக்கு உட்படுவது என்ற ஒரு விடயம் இருக்காது. அது இந்த உலகத்தில் தான், அங்கே இன்பம் அனுபவிப்பதாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அல்லாஹு தஆலாவுடைய ஒரு குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டினார்கள். வனூது அன் தில்குமுல் ஜன்னா, அவர்களுக்கு அழைக்கப்படும், அவர்களுக்கு சொல்லப்படும், இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம். ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்த நல்ல அமல்களுக்காக வேண்டி நிரந்தரமாக அனந்தரமாக இந்த சுவர்க்கம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃப் 43வது வசனத்திலே சொல்லுகிற அந்த வசனத்தையும் ஓதி காட்டினார்கள். இந்த செய்திகள் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. ஏன் இந்த விடயங்களை நாம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், சில சகோதரர்கள் அல்லது சில சகோதரிகள் இஸ்லாமிய வணக்கங்களை செய்யாமல் அந்த வணக்க வழிபாடுகளிலிருந்து தூரமாகி இஸ்லாமிய பயான் நிகழ்ச்சிகள், உபதேசங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் குர்ஆன் ஓதுவதிலிருந்து, அதே போன்று ஹதீஸ்களை படிப்பதிலிருந்து, மார்க்க விஷயங்களை படிப்பதிலிருந்து தூரமாகி, ஹலால் ஹராம் பேணுகிற விஷயங்களிலிருந்து தூரமாகி, இந்த உலகம்தான் எல்லாம் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மது, சூது, விபச்சாரம், வட்டி, இப்படி என்னென்ன பாவங்கள், ஹராம்கள், பெரும்பாவங்கள் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறதோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த உலகம்தான் எல்லாம் அனுபவித்து விட வேண்டும். மண் தின்ன போகிற உடம்பு, அதுக்கிடையிலே செய்கிறதை செஞ்சுக்கணும் என்று சில சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உடம்பு மண்ணால் தின்னப்பட்டாலும் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட இருக்கிறது. அந்த உடம்புக்கு திரும்ப கபருக்குள் வைக்கப்பட்ட உடனே ரூஹு கொடுக்கப்பட இருக்கிறது என்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் சில தியாகங்களோடு அர்ப்பணிப்புகளோடு வாழ்வோமாக இருந்தால் சுவர்க்கத்து இன்பங்களை நிச்சயமாக சத்தியமாக நிரந்தரமாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். சுவர்க்கவாசிகளை பொறுத்த மட்டுக்கும் அவர்களுக்குள் வஞ்சகம், போட்டி, பொறாமை இது இருக்கவே இருக்காது. உலகத்தில் உள்ளவர்களுக்குத்தான் இவைகள் எல்லாம் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற அந்த கசறு தன்மைகளை, கசடு, மற்றவரை பற்றிய பொறாமை, வஞ்சகம், குரோதம், பழிதீர்க்கிற நிலைப்பாடு, இந்த மாதிரியான மனோநிலைகளை எல்லாம் அகற்றிவிட்டுத்தான் நாங்கள் அவர்களை அந்த சுவர்க்கத்துக்குள் நுழைவிப்போம் என்று கூறுகிறார். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பொறுத்த மட்டுக்கும் தேன் என்றால் அது சுத்தமான தேன் ஆறாக இருக்கும். பால் என்றால் அது சுத்தமான குடிப்பவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பாலாக, பால் ஆறாக இருக்கும். அதே போன்று அல்லாஹ் இதனை அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது மஸலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன், அல்லாஹுவை பயந்த மக்கள் வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்துக்கு உதாரணம் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின், அங்கே தண்ணீர், நீர் ஆறுகள் அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். கைரி ஆசினின், நிறம் மாறாத, கலங்காத, ஒரே அமைப்பில் உள்ள நீராறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு, பாலாறுகள், சுவை மாறாத, டேஸ்ட் மாறாத பாலாறுகள் அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். வ அன்ஹாரும் மின் ஹம்ரின் லத்தத்தின் லிஷாரிபீன், அவர்களுக்கு மது ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது குடிப்பவர்களுக்கு சுவையை ஏற்படுத்தக்கூடியதாக, இன்பம் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். குடித்துவிட்டு போதை ஏறி அல்லது தலை வருத்தங்கள் வந்து மயக்கத்திலே அவர்களை வீழ்த்து விடுகிற அப்படியாக அந்த மது இருக்காது, குடிப்பவருக்கு இன்பமாக இருக்கும். அதே போன்று அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தூய்மையான கலப்பில்லாத தேன் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கும். வலகும் ஃபீஹா மின் குல்ல சமராத்தி, அவர்களுக்கு அந்த சுவர்க்கத்திலே விரும்பின எல்லா வகையான பழங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். பார்ப்பதற்கு நாம் வளமையா திண்ட பழத்தை போலான் இருக்கும். ஆனால் சொல்லப்படும், நீங்கள் சாப்பிடுங்க என்று சாப்பிட்டு பார்த்தால் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதே போன்று ஒரு பழத்தை திண்டால் அல்லது ஒரு இன்பத்தை, சுவர்க்க இன்பங்களை அனுபவித்தால் அது திகட்டுகிற, எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்க மாட்டாது. அதே போன்று அல்லாஹு தாலா இந்த விடயங்களை சூரா முஹம்மதில் 15வது வசனத்தில் சொல்லுகின்றார். எனவே சுவர்க்கத்திலே அல்லாஹ் தரப்போகிற அந்த இன்பங்கள் என்பது நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கிற அற்ப சொற்ப இன்பங்களோடு ஒப்பிட முடியாது. அது நிரந்தரமானது. அந்த இன்பங்களை, அந்த மதுவை அருந்தினால் அல்லது அந்த தேனை குடித்தால், அந்த பாலை குடித்தால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. எவ்வளவும் குடிக்கலாம். ஆனால் இங்கே இந்த உலக வாழ்க்கையில் அப்படி செய்ய முடியாது. அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இப்படியான பாக்கியமிக்க சுவர்க்கத்தை அடைவதற்காக நாம் சில முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த உலகம்தான் சுவர்க்கம் என்று இங்கே மதுவை குடிப்பது அல்லது இங்கே தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திக் கொள்வது, இது உண்மையான ஒரு மூமினுடைய நிலைப்பாடாக இருக்காது. மறுமையை நம்பாத, அல்லாஹுவை நம்பாத,
மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சரியாக நம்பாத ஒரு மனிதன்தான் இந்த உலகம்தான் சுவர்க்கம், இங்க சரியா அனுபவிக்கணும் என்று அல்லாஹ் ஹராமாக்கின விடயங்கள் வரம்புகளை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் கட்டுப்பாட்டோடு இந்த உலகத்தில் வாழ்வார். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலகம் ஒரு விசுவாசிக்கு சிறைச்சாலை. வஜன்னத்துல் காபிரி, ஒரு நிராகரிப்பாளனுக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள். ஒரு காபிர், ஒரு நிராகரிப்பாளன், அவனுக்கு வரம்பு இல்லை. மது குடிக்கணும் என்றால் குடிப்பான், வட்டிக்கு கொடுக்கணும் என்றால் கொடுப்பான், விபச்சாரம் செய்யணும் என்றால் செய்வான், அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கணும் என்றால் இணை வைப்பான், அல்லாஹ்க்கு ஏசுவணும் என்றால் ஏசுவான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசுவணும் என்றால் ஏசுவான். ஏன்? அவனுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த மட்டிற்கும் அவனுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை. சிறைச்சாலையை பற்றி நமக்கு தெரியும். அங்கே பல கட்டுப்பாடுகள், உடுப்பு இப்படித்தான் உடுக்கணும், ஆண்கள் இப்படித்தான் உடுக்க வேண்டும், பெண்கள் இப்படித்தான் உடுக்கணும், நேரத்துக்கு சாப்பாடு, வரையறுக்கப்பட்ட சாப்பாடு என்று இருக்கின்றது. அது போன்றுதான் ஒரு மூமினுக்கும். அவர் 5 நேரம் தொழணும், நோன்பு பிடிக்கணும், சக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், பெண்கள் இப்படி ஆடை அணிய வேண்டும், ஆண்கள் இப்படி ஆடை அணிய வேண்டும் என்று வரையறைகள் இருக்கின்றது. ஹராமான விஷயங்கள் என்று தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த குறிப்பிட்ட இந்த கொஞ்ச காலத்திலும் நாம் வாழ்வோமாக இருந்தால் நமது மரணத்துக்கு பின்னால் நிரந்தரமாக அந்த சுவனத்துடைய இன்பங்களை அனுபவிக்கலாம். எனவே நமது பிரார்த்தனைகளில் அதிகமாக சுவர்க்கத்தை தருமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸலுஹு அல் ஃபிர்தௌஸ, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்தால் அல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபஇன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னah, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் சுவர்க்கங்களினுடைய நடுவில் இருக்கின்றது. வஅலல் ஜன்னா, சுவர்க்கத்திலேயே உயர்ந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொன்னார்கள். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அல்லாஹ்ட அர்ஷுக்கு கீழே இருக்கிற சுவர்க்கம் என்று சொன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதுக்கு கீழே இருந்துதான் ஏனைய சுவர்க்கங்களுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய ஆறுகள் ஓடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. எனவே சொர்க்கத்திலே உயர்ந்த சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால இருக்கிற, அல்லாஹ்வுடைய அரசுக்கு அடுத்ததாக இருக்கிற சொர்க்கம், சொர்க்கங்களில் நடுவில் இருக்கிற சொர்க்கம், அந்த சொர்க்கத்திலிருந்து தான் மற்ற சொர்க்கங்களுக்கு ஆறுகள் ஓடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை குறிப்பிட்டார்கள். அந்த சுவர்க்கத்தை தருமாறு அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நமக்காகவும் துஆ செய்ய வேண்டும். நமது குடும்பங்கள், குறிப்பாக நமது பிள்ளைகள், அதே போன்று பெற்றோர், மரணித்தவர்கள் என்று எல்லோருக்குமாக நாம் இந்த சுவர்க்கத்தை தருமாறு பிரார்த்திக்க வேண்டும். சுவர்க்கம் என்பது மனித சமுதாயத்தை பொறுத்த மட்டுக்கும் நாம் தவறவிட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் சொர்க்கத்திலே தான் வாழச் செய்தார். ஆனாலும் அல்லாஹ் அல் குர்ஆனில் இதை பற்றி சொல்லுகிற போது, வயா ஆதம் உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னத்த, நீங்களும் உங்கள் மனைவியும் இந்த சுவர்க்கத்திலே வாழுங்கள், குடியிருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபகுலா மின் ஹைது ஷிஅ்துமா, நீங்கள் இந்த சொர்க்கத்தில் வேண்டிய மாதிரி சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள். ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அப்படி நெருங்கினால் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தடுத்திருந்தார். சூரா அல் ஆராஃப் 19வது வசனம். ஆனால் அப்படி அவர்கள் தொடர்ந்தும் அந்த சுவர்க்கத்திலே இருப்பதற்கு ஷைத்தான் விடவில்லை. ஃபஅஸல்லஹும ஷைத்தானு,
அன்ஹா. அந்த ஷைத்தான் அந்த சொர்க்கத்தில் இருந்து அந்த 2 பேர்களையும் வழிகெடுத்தான். ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி. அவர்கள் இருந்த அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து, அந்த சொர்க்கத்தில் இருந்து இந்த 2 பேரையும் வெளியேற்றி விட்டான். எப்படி? அந்த மரத்துக்கு பக்கத்திலே ஏன் போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா என்று கேட்டு, அந்த கனியை சாப்பிட்டால் நீங்களும் மலக்குகளாகி விடுவீர்கள் என்று சொல்லி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியாரையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி தூண்டி அல்லாஹ் கடைசியில் 2 பேரையும் இந்த பூமிக்கு வெளியேற்றி விடுகிறான், தூக்கி எறிந்து விடுகிறான். அப்போது அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வகுல்னா பிகு பஅதுக்கும் லிபஅதின் அதுவுன். இங்கிருந்து நீங்கள் இறங்கி சென்று விடுங்கள். நீங்கள் இதற்கு பிறகு சிலர் மற்ற சிலருக்கு எதிரிகளாக இருப்பீர்கள். சொர்க்கத்துக்குள்ள யாரும் யாரோடும் பகைவர்களாக இருப்பதில்லை. உள்ளத்திலே கள்ளம், கபடம், குரோதம், விரோதம், வஞ்சகம் கிடையாது. எல்லோரும் எல்லோருக்கும் சலாமுன் அலைக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு சூழல். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், பலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலா ஹீன். நீங்கள் பூமிக்கு இறங்கி போங்க. இதுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாகத்தான் இருப்பீர்கள். கொஞ்ச காலம் இந்த பூமியில் நீங்கள் வாழுவீங்க. அதில் உங்களுக்கு தேவையான இன்பங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியாரையும் அனுப்பிவிடுகிறான். பிறகு அவர்கள் தௌபா செய்து மீண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்த விஷயங்களை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படி நமது மனிதர்களினுடைய தந்தை, மானிடர்களின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மானிடர்களுடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் தான் இருந்தவர்கள். எனவே நமது ஆரம்பம் சுவர்க்கம். நாம் சுவர்க்கத்தை தவற விட்டவர்கள். அந்த சுவர்க்கத்திலிருந்து நம்மை வெளியேற்றியவன் ஷைத்தான். அதே ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து அவனும் சேர்த்து வெளியேற்றப்படுகிற போது அல்லாஹ்விடத்திலே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான். என்னை மறுமை நாள் வருகிற வரைக்கும் உலகத்திலே வாழ்வதற்கு நீ உயிர் வாழச் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். நமக்கெல்லாம் ஆயுட்காலம் ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் இப்லீஸ் ஷைத்தானுக்கு அப்படி கிடையாது. அவன் மறுமை நாள் வருகிற வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறான். எனவே அந்த ஷைத்தான் இந்த பூமிக்கு வந்த நம்மையும் வழிகெடுப்பதற்காக பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். முன்னால் பின்னால் அவனே அல்லாஹ்விடத்திலே சொன்னான், யா அல்லாஹ், உன்னுடைய நல்லடியார்களை அவர்கள் தொடர்ந்தும் நேர்வழியிலே பயணிக்க முடியாதவாறு அவர்களுக்கு முன்னால் பின்னால் வலப்பக்கம் இடப்பக்கம் என்று வந்து நேர்வழியிலே குறுக்கே அமர்ந்து விடுவேன், நான் வழிகெடுத்தே தீருவேன் என்று சொன்னான். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய நல்லடியார்களை தவிர, இஹ்லாசுடன் செயற்படுகிற அந்த அடியார்களை தவிர உன்னால் அவர்களை வழிகெடுக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையிலே ஷைத்தானுடைய சூழ்ச்சி நம்மை சுவர்க்கம் செல்ல விடாமல், எப்படி நமது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சொர்க்கத்திலிருந்து எப்படி அவன் வெளியேற்றினானோ அதே போன்று திரும்பவும் பூமியிலே வாழுகிற நம்மையும் அந்த சொர்க்கம் போகாமல் தடுக்கிற வேலையை ஷைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த சுவர்க்கத்தை அடைவது என்பது நமது இலக்காக, குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதற்காக அமல்கள் செய்ய வேண்டும். அதற்கு இஸ்லாம் சில வழிகாட்டல்களை சொல்லுகின்றது. ஒரு மனிதன் சுவர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால், சுருக்கமாக சில செய்திகளை நான் சொல்கின்றேன். அவன் இந்த கலிமாவை ஏற்று முஸ்லீமாக வாழ வேண்டும். முஸ்லீமாக வாழ்ந்தால்தான் சுவர்க்கம் போகலாம். முஸ்லீம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனால் சுவர்க்கம் போக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நரகத்துக்கு ஹராமாக்கி விட்டான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். அல்லாஹ்ட முகத்தை திருப்திய நாடி யார் ஒரு மனிதன் இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு சுவனம் போவதை
அல்லாஹ் அவசியமாக்கி நரகம் போறத ஹராமாக்கி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை ரப்பாகவும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நரகம் போறத ஹராமாக்கி அவருக்கு சுவர்க்கத்தை அவசியமாக்கி விடுகிறான். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்திகள் இவை. அதே போன்று மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகின்றாரோ, உண்மையாகவே சொல்லுவாரோ, உண்மைக்கு உண்மையாக சொல்லுவாரோ, அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று இந்த கலிமாவோடு யார் மரணிக்கிறாரோ அவரும் சுவர்க்கம் என்று சொன்னார்கள். வெறுமனே ஒரு மனிதனுக்கு மரண நேரத்தில் கலிமா லேசாக வரமாட்டாது. கலிமாவின் பிரகாரம் ஒருவன் வாழ்ந்தால்தான் அவனுக்கு கடைசி நேரத்தில் கலிமா வரும். மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொடுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லிக் கொடுக்கின்ற போது அந்த கலிமாவின் படி வாழ்ந்த மனுஷனுக்குத்தான் அந்த கலிமா வரும். எனவேதான் சொன்னார்கள், மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யாருடைய இறுதி வார்த்தை கலிமாவாக இருக்குமோ அவன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அந்த கலிமாவின் பிரகாரம் வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் இந்த கலிமாவை இறுதி வரைக்கும் எங்களுடைய வார்த்தைகளால் மொழிந்து உள்ளத்தால் அதனை ஏற்று உடலால் சரிவர நடைமுறைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். வெறுமனே வார்த்தைகளால் கலிமாவை சொல்லிவிட்டு வாழ்க்கையில் கலிமா இல்லை என்றால் அது நமக்கு மறுமையில் பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. அடுத்ததாக, சுவர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால் கலிமாவை மட்டும் சொல்லிக்கொண்டு இபாதத்துகள் இல்லாமல் பிரயோஜனம் அளிக்காது. எப்படி கலிமாவை சொல்லி ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றாரோ அவர் அந்த இஸ்லாத்திலே வந்தவுடன் இஸ்லாம் சொல்கிற கடமைகளை செய்ய வேண்டும். அந்த கடமைகளை ஷிர்க்கு இல்லாமல், இணை வைப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு கிராமப்புறத்து அரபி ஒருவர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தஹல்துல் ஜன்னா, நபியே எனக்கு அமலை கட்டித்தாருங்கள். எப்படியான அமல் என்றால், நான் அதை செய்தால் எனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். நான் சொர்க்கம் போகிறதுக்கு, சுவர்க்கத்திலே என்னை நுழைப்பதற்கு தகுதியான அமல்களை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அந்த மனிதர் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஆனால் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. ஷிர்க்கு வைக்காம அல்லாஹ்வை வணங்கணும். மேலும் வதுகீமு ஸலாத்தல் மக்தூபா, ஃபர்லான தொழுகைகளை நீ தொழணும். அதே போன்று உன் மீது கடமையான ஜகாத்தை நீ கொடுக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுவர்க்கம் போகிறதுக்கு வழிகேட்ட மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீ வணங்கணும், ஆனால் இணை வைக்காமல் வணங்க வேண்டும். அதே போன்று தொழ வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும். இப்படியான அடிப்படையான கடமைகளை சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன உடனே அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? வல்லதி நஃப்சி பியதிஹி லா அஸீது அலா ஹாதா, நபியே இதுக்கு மேலே நான் மேலதிகமாக எதுவும் செய்ய மாட்டேன், இந்த கடமைகளை மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொன்னபோது அந்த மனிதர் அந்த இடத்தை விட்டு திரும்பி சென்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களில் ஒருவருக்கு சுவர்க்க வாசியை பார்க்கறதுக்கு விருப்பமண்டா இதோ போறாரே மனிதர், இவரை பாருங்கள் என்று சொன்னார்கள். அவர் என்ன விடயத்துக்கு உடன்பட்டு போகிறார்? அல்லாஹ்வை வணங்குறதுக்கு, ஆனால் இணை வைப்பு இல்லாமல் கடமைகளை செய்வதற்கு, அல்லாஹ் கடமையாக்கின கடமைகளை செய்வதற்கு உடன்பட்டவராக போகிற ஒரு மனிதரை
நீங்கள் சுவர்க்கவாதியை பார்க்கணுமெண்டா இவரை பாருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே சுவர்க்கம் போவதற்கான வழிகாட்டுதல் அமல் செய்வது, அந்த அமல் இணை வைப்பு இல்லாத நிலையில் இருக்க வேண்டும். இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே வருகிறது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி, இதே போன்ற ஒரு செய்தி, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். வந்து சொன்னார், துல்லனி அல அமலின் அமலுஹு யுத்னினி மினல் ஜன்னா வ யுபாஇதுனி மினன் நார். நபியே, எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அந்த அமலை நான் செஞ்சா அது என்னை சொர்க்கத்துக்குள்ள சேர்க்கணும், அதே நேரம் நரகத்தை விட்டு என்ன அது தூரமாக்கணும், அப்படியான அமலை கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்காமல், கடுகளவேனும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நீ அவனை வணங்கணும், தொழுகையை நிலைநாட்டணும், ஜகாத்து கொடுக்கணும், உன்னுடைய இரத்த உறவுகளோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும். இந்த ஹதீஸிலே இணை வைக்கக்கூடாது, இணை வைக்காமல் அமல் செய்ய வேண்டும். அதே போன்று கடமைகளையும் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நீ சுவர்க்கம் போவாய் என்று சொல்கிறார்கள், நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவாய் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த மனிதர் அந்த சபையை விட்டு செல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் தமஸ்ஸக பிமா உமிர பிஹி தஹலல் ஜன்னா. இவருக்கு ஏவப்பட்டதை இந்த மனிதர் எடுத்து நடந்தால் இவர் சுவர்க்கம் போவார் என்று குறிப்பிட்டார்கள். இந்த எல்லா ஹதீஸ்களிலும் இணை வைத்தல் என்ற வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புபடுத்துகிறார்கள். அமல் செஞ்சா சுவர்க்கம், கடமைகளை செஞ்சா சொர்க்கம். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த அமல்களுக்குள்ள இணை வைப்பு வந்துவிடக்கூடாது. பெரிய அளவில் அல்ல, கடுகளவேனும் இணை வைத்தல் வந்துவிடக்கூடாது. சிலை வணக்கம் இணை வைத்தல், கபூர்களை வணங்குவது இணை வைத்தல், அல்லாஹ் அல்லாதவர்களை அறுத்து பலியிடுவது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவது இணை வைத்தல், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்திப்பது இணை வைத்தல், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை வைப்பது இணை வைத்தல், சூனியம் சாஸ்திரம் பார்ப்பது இணை வைத்தல், அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது இணை வைத்தல் ஆகும். நமக்கு நோயண்டா நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ் தான், அல்லாஹுதான் ஷாஃபி, நோயை குணப்படுத்துபவன். நமது நேர்ச்சைகளை நிறைவேற்றுவன் அல்லாஹு மட்டும்தான், அவனுக்காகத்தான் நாம் நேர்ச்சை செய்யணும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் அறுத்து பலியிட வேண்டும். நாம் பிரார்த்திப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும். தொழுவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காகத்தான் தொழணும், நோன்பு பிடிக்கிறண்டாலும் அல்லாஹ்வுக்காகத்தான் நோன்பு பிடிக்கணும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அந்தஸ்தை, அவனுக்காக செய்கிற வணக்கங்களை அவனுடைய படைப்பினங்களுக்கு நாம் கொடுத்து விடுவோம் என்றால் நாங்கள் இணை வைத்தவர்களாக கருதப்படுவோம். எங்கட சில சகோதரர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், ஒரு பன்சலையில போய் காணிக்க போட்டால் அதை ஷிர்க்காக பார்க்கின்றார்கள், அல்லது ஒரு கோவிலுக்குள்ள போய் காணிக்க போட்டால் ஷிர்க்காக பார்க்குகின்றார்கள், அல்லது அங்கே இருக்கிற ஒரு சிலைக்கு, அல்லாஹ் அல்லாத ஒரு சிலைக்கு இப்படியான நேர்ச்சைகளை, இப்படியான அறுத்து பலியிடுதல்களை செய்தால் ஷிர்க் ஒத்துக்கொள்கின்றார்கள். இதே விஷயத்தை நமது ஆதம் பாபா, நமது முகம்மது, நமது அப்துல்லா, நமது இப்ராஹிம், மூசா, ஈசா என்ற பெயர்களை அரபில வச்சு கொண்டு செய்கிற போது அதனை அங்கீகரிக்கிறார்கள், அதை சரி காணுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஷிர்க்கை யாரு செஞ்சாலும் ஷிர்க்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு விடயம் காணப்பட்டது. வரப்பில் காபா, காபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்வதற்கு பதிலாக வல் காபத்தி, காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி அவர்கள் சத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள். இதை ஒரு யூதன் தான் வந்து சொல்லுகிறான், நீங்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறீர்கள் நாங்கள் இணை வைப்பதாக, ஷிர்க்கு செய்வதாக, ஆனால் நீங்களும் ஷிர்க்கு செய்கிறீர்களே, என்ன ஷிர்க்கு? நீங்களும் சத்தியம் பண்ணுகிற போது வல் காபத்தி, காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்கிறீர்களே என்று சொல்கின்றார்.
உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை திருத்தி கொடுத்தார்கள். இதுக்கு பிறகு நீங்கள் யாரும் வல் காபத்தி காபாவின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்யாதீர்கள். அப்போ எப்படி செய்ய வேண்டும்? வரப்பில் காபா, காபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அடம் பிடிக்கவில்லை, உடனடியாக திருத்தி கொண்டார்கள். தங்களுடைய பிழையான நிலைப்பாட்டை தூக்கி எறிந்துவிட்டு எது சரியோ அதை செஞ்சு கொண்டார்கள். காரணம், அவருடைய இலக்கு எப்படியாவது சொர்க்கம் போகணும் என்ற ஒரு அடிப்படையாக இருந்தது. அதே போன்றுதான் சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நமது நோக்கமும் குறிக்கோளும் சொர்க்கம் போக வேண்டும் என்பதுதான். நாம் தொழுற தொழுக, நாம் நோட்கிற நோன்பு, கொடுக்கிற ஜக்காத்து சதக்கா, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு உம்ரா போன்ற வணக்கங்களின் மூலம் நாம் சொர்க்கம் போகணும் என்றால் அந்த வணக்கங்களுக்குள்ள இணை வைத்தல் கலந்து விடக்கூடாது. வணக்கங்களை அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் செய்யணும். அந்த வணக்கங்களை அவுலியாக்களுக்கு செய்தோம் என்றால், அந்த வணக்கங்களை கபூர்களில் அடக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்காக செய்வோம் என்றால் அது இணை வைப்பாக மாறிவிடும். அதனால் நமது அமல்கள் அழிந்து போய்விடும். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகூனன்ன மினல் ஹாசிரீன். நபியே நாயகமே, நீங்க தான் இணை வச்சாலும் உங்களோட உத்தமாண்டு நாங்கள் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வமன் மாத்த யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ தஹலன்னா. அல்லாஹ்வுக்கு கடுகளவேனும் இணை வைத்த நிலையில் யார் மரணிக்கிறானோ அவர் நரகம் நுழைந்து விடுவார். கடுகளவு, கடுகை பற்றி எங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிறியது. அந்த அளவுக்கு இணை வைப்பு செய்த நிலையில் ஒரு மனிதன் மௌத்தா போனாலும் நரகம்தான். ஒரு கோழியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா காணும், ஒரு முட்டையை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா காணும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ந்து வச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் அதன் மூலம் நரகம் போய்விடுவோம், நமது அமல்கள் பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும். எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி. யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை சந்திக்கத்தான் போறோம். அதுல கடுகளவு மாற்றம் கிடையாது, சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான அமல்கள் செய்யட்டும். ஆனால் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன் ரப்புக்கு இணை வைக்க வேண்டாம் என்று சொல்கின்றார். தொழுறதா அல்லாஹ்வுக்காக மட்டும் தொழுவோம், நோன்பா அல்லாஹ்வுக்காக மட்டும் நோன்பு பிடிக்கிறார், துஆ கேட்கிறதா அல்லாஹ் இடத்துல மட்டும் அவனோட பேர்களை சொல்லி, அவனோட அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை சொல்லி அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் துஆ கேட்கணும். நேர்ச்சியா அல்லாஹ்ட பேரால மட்டும்தான் நேர்ச்சி. இப்படி அறுத்து பலியிடுதல அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி மட்டும் அறுத்து அவனுக்காகத்தான் கொடுக்கணும். அவன் அல்லாத படைப்பினங்களுக்காக இந்த வணக்கங்கள் அமைய பெற்றால் நாம் இணை வைத்தவர்களாக ஆகிவிடுவோம். எனவே சுவனம் போறதுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை, மிகப்பெரிய தடை இந்த இணை வைத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பானாம் தான் நாடியவர்களுக்கு, ஆனால் இணை வைத்தலை மன்னிக்கவே மாட்டான். இந்த இணை வைத்தலை மாற்று மத சகோதரர்கள் செய்கிற போது அதை ஒரு பெரிய பாரதூரமாக பார்க்கிற நாங்கள், நம்முட தாடி வச்சாக்கள், நம்முட தொப்பி போட்டாக்கள், நம்முட ஜுப்பா போட்டாக்கள் செய்கிற போது சாதாரணமாக பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படித்தான் அன்று வாழ்ந்த அரேபிய சமுதாயமும் செய்து கொண்டிருந்தார்கள். உங்களை இந்த வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், மலையை பொழிவிக்கிறது யாரு, உங்களுக்கு உணவு தார யாரு என்றெல்லாம் கேட்டபோது அவர்கள் அல்லாஹ் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் வணக்கம் என்று வந்தால் அவர்கள் கடவுள்களை, தங்களுடைய கடவுள்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்கு
பதிலாக கடவுள்களை வணங்கினார்கள், அல்லது அல்லாஹ்வோடு சேர்த்து கடவுள்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தின சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதுபோன்றுதான் நமது சமூகத்தினரும் அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு அவுலியாக்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஆபத்து நரகத்திலே கொண்டு சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் யாரோடு கொண்ட கோபத்தினாலோ வெறுப்பினாலோ இதனை பேசவில்லை. நமது சொந்தங்கள், நமது உறவுகள், நமது நண்பர்கள், நமது ஊரவர்கள், இந்த மாதிரி ஒன்றாக நாம் வாழுகிறோம். இதே போன்று சுவர்க்கத்திலும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். சிலர் தெரியாமல் அல்லது வாழையடி வாழையாக குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்கிறார்கள் என்பதற்கு செய்து கொண்டிருப்பார்கள். அந்த மக்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டு போகின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் சரியாக உண்மைக்குண்மையாக ஒரு மனிதன் கட்டுப்பட்டு வாழ்ந்தான் என்றால் அவனும் சொர்க்கம் போவான். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்தான் என்றால் நரகம் போய் விடுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي, யாரு அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்வார்களோ அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்துக்குள் நுழைவிப்பான். அந்த சுவர்க்கம் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பெரிய தோட்டங்கள். அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறத எல்லாரும் விரும்புவோம். அந்த தோட்டம் எப்படி என்றால் கீழால ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஆற்றில் அந்த தண்ணீரில் காற்றுப்பட்டு நம்மளை அது கடந்து செல்கிற போது எவ்வளவு இன்பமாக இருக்கும் இந்த உலகத்திலே. சாதாரணமாக இதையெல்லாம் விட பல பாக்கியங்களை கொண்டதுதான் அந்த சுவர்க்கம். அல்லாஹ் சொல்கிறான், ஹாலிதீன ஃபீஹா, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் இப்படியான சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வதாலிக்கல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று கூறுகிறான். அதே நேரம் ஒமை யாசில்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் மாறு செய்கிறாரோ, வயத்தஅத்த ஹுதூதஹு, அவன் வரம்புகளையும் மீறுகிறார்களோ. அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்யறா என்ன? அல்லாஹ் தொழுங்கண்டா தொழணும், நோன்பு பிடிங்கண்டா பிடிக்கணும், ஜக்காத்து கொடுக்கண்டா கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யுங்கண்டா செய்யணும், வசதி இருந்தா உம்ரா செய்யுங்கண்டா செய்யணும், தான தர்மங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ்வும் தூதரும் சொல்லுகின்ற போது அவற்றை செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வும் தூதரும் தடுத்திருக்கிற விஷயங்கள், வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம், அதே போன்று போதை வஸ்து பாவனை ஹராம், அதே போன்று பிறருடைய மானத்தை போக்குவது ஹராம், அதே போன்று அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் பெரும்பாவும் ஹராம் என்று சொன்னால் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படியான தடைகளை கணக்கில் எடுக்காமல் தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்தால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? யுத்ஹில்ஹு நாரா, அவர்களை நரகத்திலே நுழைவிக்கிறான். ஹாலிதன் ஃபீஹா, இப்படிப்பட்டவர்கள் அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். வலஹு அதாபு முஹீன், அவர்களுக்கு இழிவான வேதனை உண்டு என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளை அவர்களுக்கு ஏவல் ஒன்று சொல்லப்பட்டால், அல்லது ஒரு விலக்கல் சொல்லப்பட்டால் அதை கணக்கில் எடுக்காதவர்களாக சஹாபாக்கள் இருக்கவில்லை. அவருடைய நிலைப்பாடு சமிஅனா வ அத்தானா, கேட்டோம் வழிபட்டோம். சதக்காவை பற்றி ஒரு குர்ஆன் வசனம் இறங்கினா அதை கணக்கில் எடுக்காம சும்மா கேட்டு போட்டு போறாக்களாக சஹாபாக்கள் இருக்க மாட்டாங்க, அதை உடனே நடைமுறைப்படுத்துவாங்க. மதுபானம் ஹராம் என்று குர்ஆன் வசனம் இறங்கியது. சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள்? மதுபான பீப்பாய்களை கொண்டு வந்து ரோட்டில் ஊற்றி விடுறாங்க. இதுதான் சஹாபாக்கள். அல்லாஹ்வோட கட்டளைகளுக்கு அப்படித்தான் கட்டுப்பட்டாங்க. சதக்காவை பற்றி குர்ஆன் வசனம் இறங்குது, உங்களுக்கு விருப்பமானத்தை நீங்கள் அல்லாஹ்வோட பாதையில தர்மம் செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மை அடைய மாட்டீங்க என்று வசனம் இறங்கின உடனே அங்கே ஒரு சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று சொல்றார், அல்லாஹ்வுடைய நபியே, எனக்கு மிக மிக விருப்பத்துக்குரிய இந்த சொத்து இந்த பைரஹா என்ற தோட்டம், இதை நான் அல்லாஹ்வுக்காக நான் இப்படி தர்மம் செய்து விட்டேன் என்று சொல்கின்றார். இப்படித்தான் சஹாபாக்கள். அல்லாஹ் ஒன்றை ஏவினா உடனே கட்டுப்படுவார்கள், ஒன்றை தடுத்தா உடனே தவிர்த்து கொள்வார்கள். கிபிலா மாற்றப்பட்டது என்ற செய்தி சொல்லப்பட்டதும் தொழுது கொண்டு இருந்தவாறே அவர்கள் பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதவர்கள் காபாவின் பக்கம் திரும்பினார்கள். நமது நிலைப்பாடு, குர்ஆனிய வசனங்கள் ஓதப்பட்டால் கணக்கில் எடுப்பதும் இல்லை,
ஹதீஸுகள் சொல்லப்பட்டால், பயான்கள் செய்யப்பட்டால் அதெல்லாம் பிரயோஜனம் அளிப்பதே இல்லை. வட்டியை கொடுக்கிறவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். போதை வஸ்து வியாபாரம் அல்லது போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுறவர் அது பற்றி ஹராமண்டு எத்தனையோ பயான கட்டிப்பார், கணக்கே எடுக்க மாட்டார். தொழணும், நோன்பு பிடிக்கணும், சக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும் என்றெல்லாம் சொல்லப்படும், கண்டு கொள்ளவே மாட்டார்கள். கபூர் வணக்கம் கூடாது, உருவ வழிபாடு கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்காகத்தான் அறுத்து பலியிடணும், அவனிடத்தில் மட்டும்தான் நேர்ச்சை வைக்கணும் என்று எவ்வளவோ உபதேசங்கள் போகும், கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆனால் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டால் மட்டும்தான் சுவர்க்கம், மாறு செய்தால் நரகம் என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், சுவர்க்கத்தினை நுழைவிக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அதிகமாக மனிதர்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய விடயம் என்ன என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுகி, அல்லாஹ்வை பயந்து நடப்பதும் நல்ல பண்புகளோடு வாழ்வதும் நற்குணமும் என்று சொன்னார்கள். இறை அச்சமும் நற்குணமும் தான் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கக்கூடியது என்று சொன்னார்கள். இந்த விஷயங்கள் பெரும்பாலான சகோதரிகளிடத்திலே இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது. சிலர் தொழுகையாளிகளாக இருப்பார்கள், அவருடைய குணங்களை பார்த்தால் அவட தொழுகைக்கும் அவக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அவ கதைக்கிற இஸ்லாத்துக்கும் அவட நற்குணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும். எவ்வளவு பயான் கேட்டிருப்பா, ஆனால் நற்குணங்கள் நற்பண்புகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த மட்டிற்கும் அவனை அழகுபடுத்துகிற விடயம் இந்த நற்குணமாக இருக்கிறது. நற்குணம் என்றா என்ன? உண்மை பேசுறது, பொறுமையாக இருக்கிறது, சகிப்புத்தன்மை, அல்லது மற்றவர்களை பார்த்து புன்சிரிப்பு சிரிப்பது, மற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, நல்ல வார்த்தை பேசுவது, எல்லாமே நற்குணம் தான். அதே போன்று தக்குவல்லாஹ், வாய்ப்பு கிடைக்கிற போது பாவம் செய்கிற அந்த நிலைப்பாடு தக்குவா கிடையாது. பாவம் செய்யறதுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைத்தாலும் பாவம் செய்யாம தவிந்து கொள்கிற அந்த நிலைப்பாடு தக்குவா. அமல் செய்யறதுக்கு ஷைத்தான் விடமாட்டான், ஆனா அதை கணக்கெடுக்காம அமல் செய்வது தக்குவா, இறை அச்சமாகும். வட்டிக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, பெரிய லாபம் கிடைக்க போகுது, ஆனாலும் எனக்கு அது தேவையில்லை, அல்லாஹ் பார்த்துக்கிறான், நான் மௌத்தாக வேண்டியிருக்குது, மறுமையில் அதுக்கு தண்டனைக்கு என்று சொல்லி அந்த பெரிய லாபத்தை ஒரு மனிதன் விட்டுட்டு வாரான், அதுக்கு பேர் தக்குவா. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படி சுவர்க்கத்தை எமக்கு தரக்கூடிய விடயங்களாக இந்த இறையச்சம், இந்த நல்ல பண்பாடுகள் காணப்படுகின்றது. எனவே இவற்றை ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் அணிகலன்களாக கொண்டிருக்க வேண்டும். எப்படி நாம் தொழுது, நோன்பு பிடித்து, ஜக்காத்து கொடுத்து, ஹஜ்ஜி செஞ்சு, உம்ரா செஞ்சு, இன்னொரு அமல்களெல்லாம் செஞ்சு சொர்க்கம் போகணும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அதுபோல இந்த தக்குவாவும் நம்மளிடத்தில் இருக்கணும். அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ற செயற்பாடு எங்க இருந்தாலும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த, நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள். நான் அண்மையிலே ஒரு இடத்திலே போன நேரம் ஒருவரை பற்றி ஒரு சகோதரர் சொன்னார், அவர் இந்த ஊரில் வட்டிக்கு எடுக்கிறையில, லோன் எல்லாம் எடுக்கிறையில இந்த ஊராக்களுக்கு தெரிஞ்சிருமென்று ஓட்டு அவர் வேறொரு ஊரில் அக்கௌண்ட் ஒன்று வச்சு அங்கே லோன் எடுக்கார் மௌலவின்னு சொன்னார். எப்படி? அப்படி இல்லை, எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள். நாம் ஊராக்களுக்கு தெரியாமல் சில பாவங்களை செய்யலாம், ஆனால் அல்லாஹுக்கு தெரியாமல் எந்த ஒன்றையும் நாம் மறைக்க முடியாது. எந்த அளவுக்கு என்றால், நம்முடைய உள்ளத்துக்குள்ள நினைக்கிறத கூட அல்லாஹ் அறிந்தவன். மறுமை நாள் என்பது நமது ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிற நாள். யௌம துபுல சராயிர், அந்த மறுமை நாள் இரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிற நாள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த தக்குவா இருந்தால் தான் சொர்க்கம் போகலாம். சில சகோதரிப்பார்கள் பெரிய சூரத்தோடு, தாடியோடு, தொப்பியோடு, இப்படி மார்க்க அடிப்படையில் இருப்பார்கள். வாயை துறந்தால் தூசணம் பேசுவார்கள், ஊத்த பேச்சு பேசுவார்கள், பொய் பேசுவார்கள், சபிப்பார்கள், திட்டுவார்கள், ஏசுவார்கள், லானத்து செய்வார்கள். இதெல்லாம் நற்பண்பு கிடையாது. நமது இந்த பண்புகள் நம்மை அலங்கரிக்க வேண்டும்.
நாம் ஒரு தொழுகையாளி, நான் ஒரு வணக்கம் செய்யக்கூடியவன், நான் ஒரு முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் என்றா, மற்ற முஸ்லிம்கள் எவனுடைய நாவிலிருந்தும் எவனுடைய கையிலிருந்தும் ஈடேற்றம் பெறுகிறார்களோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை பிடிச்சிட்டு மல்லு கட்டிக்கிட்டு தூசரம் பேசிக்கிட்டு சின்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் சண்டைக்கு போற இந்த நிலைப்பாடு ஒரு நட்பண்புள்ள ஒரு மூமியினுடைய நிலைப்பாடு கிடையாது. எனவே இப்படியான விஷயங்கள் நாங்கள் சாதாரணமாக நினைப்போம், ஆனால் எங்களை சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம் சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு விடயம் ஜீவகாருண்யம், மிருகங்களோடு பாசமாக இரக்கமாக நடந்து கொள்வது. இதற்கு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பகிரங்கமான விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி, அவள் விபச்சாரத்துக்கு ஃபேமஸானவள். அவள் ஒரு நாள் போகிறாள், அந்த நேரத்திலே ஒரு நாய் நீர் கிடைக்காமல், குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் அது தன்னுடைய நாக்கை தரையிலே போட்டு நக்கி கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியை அந்த பெண்மணி பார்க்கிறாள். உடனே அவள் தன்னுடைய காலிலே அணிந்திருந்த அந்த ஷூவை கலட்டி அந்த நாய்க்கு தண்ணியை எடுத்து அவள் கொடுக்கின்றாள். இதனால் அவள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். நாய்க்கு நீர் கொடுத்த பெண்மணி அவள் விபச்சாரியாக இருந்த போதிலும் இந்த நல்ல விஷயத்தின் காரணமாக அந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு சுவனம் போவதற்கு தகுதியானவளாக அவள் மாற்றப்படுகிறாள். அதே நேரம் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. இன்னொரு பெண்மணி பூனையை கட்டி வைத்து சித்திரவதை செய்கின்றாள். அந்த பூனைக்கு உண்ண கொடுப்பதும் இல்லை, உணவும் கொடுக்காமல் தண்ணீரும் கொடுக்காமல், அது தானாக போய் எதையாவது உண்ணுவதற்கும் வாய்ப்பு கொடுக்காமல் அதை கட்டி வைத்தே சித்திரவதை செய்து மரணிக்க செய்தாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்மணி நரகம் போனாள் என்று சொன்னார்கள். எனவே இப்படியான விஷயங்களும் எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தருகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் என்று நாம் கருதக்கூடியது. பாதையிலே ஒரு மனிதன் அதிலே கிடக்கக்கூடிய மனிதருக்கு இடையூறை தரக்கூடிய பொருட்களை அகற்றிவிட்டால் அவனுக்கு சொர்க்கம். சொர்க்கத்திலே ஒருவர் உருண்டு பிறழ்கிறாராம். இவர் இந்த அளவுக்கு உருண்டு பிறண்டி சந்தோஷப்படுகிற அளவுக்கு என்ன பெரிய அமல் செய்திருப்பார் என்று பார்க்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதையால போன நேரம் ஒரு மரத்தினுடைய கிளை அல்லது முள்ளு மக்களுக்கு இடையூறு கொடுத்து கொண்டிருந்ததை இவர் எடுத்து அகற்றி விட்டு சென்றார். அதனால தான் அல்லாஹ் வர பிடிச்சி சொர்க்கத்துக்குள்ள அனுப்புகிற போது அந்த இன்பத்தினால் அவ்வளவு சந்தோஷத்தால் உருண்டு பிறழ்கிறார். எனவே சுவர்க்கம் என்பது அது நமக்கு அல்லாஹ் தர வேண்டும். அதற்காக நாம் முயற்சியும் எடுக்க வேண்டும். அந்த முயற்சிகள் இஸ்லாம் சொல்கிற இப்படியான விடயங்களாகத்தான் இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி, தான தர்மங்கள் மூலம் ஒரு மனிதனுக்கு சுவனம் செல்கிற பாக்கியம் கிடைக்கிறது. தர்மத்துக்கு பல சிறப்பு இருக்கின்றது. தர்மத்தினால் நோய் குணமடையும், தர்மம் கொடுப்பதனால் ஆபத்துகள் என்று அல்லாஹ் பாதுகாப்பான், தர்மங்களினால் கெட்ட மரணத்திலிருந்து பாதுகாப்பு என்றெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். திடீர் மரணங்களிலிருந்து பாதுகாப்பு. அதே நேரம் இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கமும் கிடைக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி ஆயிஷா நாயிடத்திலே வருகின்றார்கள், 2 பெண் பிள்ளைகளை கையிலே தூக்கி கொண்டு. இந்த பெண்மணிக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 3 ஈத்தம்பழங்களை கொடுக்கின்றார்கள். அந்த தாய் அந்த ஈத்தம்பழங்களை வாங்கி 2 பிள்ளைகளுக்கும் ஆளு கொண்டை கொடுத்து விட்டு ஒரு ஈத்தம்பழத்தை தன்னுடைய வாய்க்குள் வைப்பதற்கு முயற்சிக்கின்ற போது அந்த பிள்ளைகள் திரும்ப ஈத்தம்பழத்தை கேட்கின்றது. உடனே அந்த தாய் என்ன செய்கின்றாள் என்றால், அந்த தன்னுடைய வாய்க்குள் வைப்பதற்காக எடுத்த ஈத்தம்பழத்தை திரும்ப 2ஆக உடைத்து அந்த குழந்தைகளுக்கு 2 பேருக்கும் பங்கிட்டு அவள் நகர்ந்து செல்கின்றாள். இந்த காட்சியை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த விஷயத்தை சொன்னார்கள்.
இப்படி ஒரு பெண்மணி வந்து நடந்து கொண்டால் எனக்கு புதினமாக ஆச்சரியமாக இருந்தது. 3 ஈத்தம்பழங்கள் இருந்தது, 3ஐயும் கொடுத்தேன். 2ஐ பிள்ளைகளுக்கு பங்கு வைத்துவிட்டு 3வது ஈத்தம்பழத்தை அவள் சாப்பிட போன போது அதையும் பிள்ளைகள் கேட்டது. உடனே அந்த தாய் அதை 2ஆக உடைத்து அந்த பிள்ளைகளுக்கே கொடுத்து விட்டால் அவள் சாப்பிடவே இல்லை என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கது அவுஜபலஹா பிஹா அல் ஜன்னா. இந்த இவளுடைய செயலின் மூலமாக அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கத்தை வாஜிபாகி விட்டான். அவ் ஆத்தகஹா பிஹா மினன் நார், அல்லது அவளை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்து விட்டான் என்று குறிப்பிட்டார்கள். எனவே சதக்கா என்பது வேறொரு ஆளுக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, நாம் சாப்பிட்றதும் சதக்கா. பசிக்கிற நேரம் நாம சாப்பிட்றதும் சதக்கா தான். பசிக்கிற தாகிக்கிற நேரம், தாகம் வார நேரம் நாம தண்ணி குடிக்கிறதும் சதக்கா. நம்மளோட உடம்புக்குரிய ஹக்கை நாம் கொடுக்கிறதும் அதுக்கும் சதக்கான்னு சொல்லப்படும். அதே போல தான் நமது பிள்ளை குட்டிகளுக்கு கொடுக்குற அந்த உணவு அதுவும் சதக்கா. அதே போன்று நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்கிற போது 2 நன்மை. ஒன்று சதக்கா கொடுத்த நன்மை, இன்னொன்று உறவை பேணின நன்மை. இதன் மூலம் அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகுன் நார வலவ் பிஷக்கி தம்ரா. ஈத்தம்பழத்தினுடைய ஒரு பாதி என்றாலும் தர்மம் செய்து நீங்க உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் சொன்ன இந்த உபதேசத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் சுவனம் போவதற்கு ஆசையோடு ஆர்வத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலக இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை, நிரந்தரம் இல்லாதவை. அல்லது இந்த எவ்வளவுதான் இன்பம் இருந்தாலும் அனுபவிக்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் அனுபவிக்கலாம். ஒன்று நமக்கு நோய் வந்துவிடும், அல்லது முதுமை வந்துவிடும், அல்லது மரணம் வந்துவிடும். ஆனால் மறுமைக்கு பிறகு அந்த சொர்க்க இன்பம் என்பது நிரந்தரமானது. அது இந்த உலக விடயங்களோடு ஒப்பிடுகிற போது அங்கே மரணம் இல்லை, நோய் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் ஒன்றும் அங்கு இருக்காது. அவ்வளவு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகும். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் சில தியாகங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று சொர்க்கத்தை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆவாக கேட்க வேண்டும். குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். சுவனம் என்பது மனிதர்கள் இழந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம், சொத்து. நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கிருந்து தான் வெளியேற்றப்பட்டார்கள். எனவே நாம் இழந்தது, அதனை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதனை பெறுவதற்கு தடையாக ஷைத்தான் இருக்கிறான், விடக்கூடாது. ஷைத்தானுக்கு வழிபடாமல் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு சொர்க்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இணை வைப்பு இல்லாமல் இபாதத்து செய்து அந்த சொர்க்கத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட்டு அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். தக்குவா, நற்குணம் போன்றவற்றை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து, அதே போன்று சதக்காக்கள், தர்மங்கள் செய்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை விசேடமாக சந்திக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்லுவார்கள், பெண்களே, உங்களை நான் அதிகமாக நரகத்திலே இருக்க கண்டேன். நரகத்திலே ஆக கூடுதலாக இருப்பவர்களாக பெண்களைத்தான் நான் பார்த்தேன். சொர்க்கத்திலே மிக குறைந்த அளவில் இருப்பவர்களாக பெண்களை பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார்கள். எனவே அதிலிருந்து தப்புவதற்கு சொன்ன வழிகாட்டுதல் தான், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஒரு ஈத்தம் பழத்தினுடைய பாதி என்றாலும் கொடுத்து உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். எனவே தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உபதேசங்களை கருத்திலே கொண்டு நானும் நீங்களும் அந்த உயர்தரமான சுவனத்தை பெறுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்வோமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.